ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க. அது என்னன்ட்டு நான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுதான் இந்த லாங் வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லை, கீ மைசூர் பாக்கும் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ரெசிபியுமே வந்து நான் ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கீ மைசூர் பாக்கு வந்து பண்ணுறதுக்கு மெயினானது வந்து கீ தான். அந்த கீ வந்து மெஷர்மெண்ட்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இல்லை தண்ணி மட்டும் வானலில் ஊற்றி சர்க்கரை வந்து அதில் சேர்த்து நம்ம இதை வந்து கொதிக்க விடணும். அதாவது பாவு பதம்னு சொல்லுவாங்களே, அது வந்து வரணும். இப்போதான் கீழே இருந்து ஒரு 4-5 டைம் கிட்ட வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து மேலே வச்சோம். ஆனால் இப்போ ஒரு சில பொருள் வந்து காணோமா, அதனால என்னென்ன இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு போய் எடுத்துட்டு வரணும். நான் எதுவுமே பார்க்காம போயிட்டேன், டக்குன்னு ஞாபகம் வந்து இருக்காது, மறுபடியும் கீழே போகிற மாதிரி இருக்கும். நம்மளோட பேக்கிங் ஆஃபீஸ் பாதி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோமா, இன்னும் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணல. ரெடி பண்ணதுக்கப்புறம் எல்லா அப்டேட்டுமே வந்து நான் வீடியோவில் வந்து லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கேக் பேக் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து கீழே ஒரு ரூம் இருக்குது. இருந்தாலுமே எனக்கு இடம் வந்து பத்தலை. அதனால தான் மெயினாக வந்து மாடியில் வந்து சின்னதாக வந்து கட்டியிருக்கோம். அதுவும் வந்து இப்போ அனல் அதிகமாக இருக்கும், வெயில் அதிகமாக இருக்குது இல்லையா, நம்ம பேக் பண்ண பார்த்து ஹீட் ரொம்ப எடுத்து விட்டுருன்னு பயமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. கீழே தான் இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சில ஸ்வீட் ஐட்டம்லாம் வந்து மாடியில் தான் வந்து பண்ணுறேன். இப்போ வந்து கீ மைசூர் பாக்கு வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் அளவு மெஷர்மெண்ட்னா கப் அளவு தான் வந்து எடுத்துருந்தேன். ஒரு கப்புக்கு வந்து கடலை மாவுனா 1.5 கப் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கணும். அந்த அளவில் தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஒரு 6 கப் வந்து கடலை மாவில் 1 கப் வந்து பால் பவுட்ரு வந்து சேர்த்துருக்கேன். கடலை மாவும் அது கூட வந்து பால் பவுடரும் சேர்த்து நெய் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கணும். இப்போ நான் ஒரு பெரிய பவுல் எடுத்தேன்னா அதில் பாதி தான் வந்து நான் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம். இந்த சைட் வானலில் வந்து பாவு பதம் வந்து ரெடி பண்ணும், கம்பி பதம் சொல்லுவாங்களே, அதுதான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இது ரொம்பவே மெயினான விஷயமே இதுதான். ஏன்னா கம்பி பதம், ஒரு கம்பி பதம் ஃபுல்லாக வரணும். இதில் இன்னும் வரவே இல்லை. நான் ஒரு 3 டைம் கிட்ட வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து கம்பி பதம் வந்துச்சு. அப்புறம் கம்பி பதம் ரொம்பவும் வந்துடக்கூடாது. ரொம்ப வந்துருச்சுன்னா கீ மைசூர் பாக் வந்து கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆகிடும். இதுதான் மெயினான விஷயம். இதை நம்ம பார்த்தாலே வந்து கீ மைசூர் பாக் சூப்பராக வந்து பண்ணலாம். இன்னைக்கு இந்த கீ மைசூர் பாக் வந்து எனக்கு ஆர்டர்லாம் வரல, ஆனால் நான் ரெடி பண்ணியிருக்கேன். எதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோ கடைசியில் வந்து சொல்கிறேன். அந்த பாவு பதம் வந்துருச்சு இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம கீயில் அந்த கடலை மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல, அது வந்து சேர்த்துக்கணும். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, மீடியமாகவும் லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. மீடியமாக வந்து வச்சு அதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். எனக்கும் டைரெக்டாக வீடியோவில் வந்து பேசி போடணுன்னு தான் ஆசை. ஆனால் எனக்கு வந்து மைக் வந்து இல்லைங்களா, இப்போ நாய்ஸ் சவுண்ட்லாம் வந்து கேட்கும். அதனால தான் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா, அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்ன மைக் வந்து வாங்கலாம்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மைக் ஆர்டர் போட்டோன்னா இதுக்கப்புறம் லாங் வீடியோவில் டைரெக்டாக பேசி தான் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணணும். எனக்கு ஒரு ஆசைங்க, நேரடியாக நின்று பேசணும்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கீ மைசூர் பாக் ரெடி ஆகிட்டு இருக்கு இல்லையா, ட்ரே வந்து எதில் நம்ம ஊற்ற போகிறோமோ அதில் வந்து நெய் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து தடவிக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் வந்து வரும். வெயில் அடிக்குது. நான் காலையிலே ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம், ஆனால் காலையில் ஆரம்பித்த வேலை தான். ஆனால் டைம் ஆக எப்படியோ தெரியல, ஒரு 11 மணி கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் இது முடிக்கிறதுக்கு. வீடியோலாம் வந்து எடுத்தோம் இல்லைங்களா, அதனால தான். இந்த கீ மைசூர் பாக் வந்து நான் யாருக்காய் வந்து பண்ணுறேன்னா, அது வேறு யாருமே கிடையாது, என்னோட கஸ்டமருக்காய் தான் வந்து நான் ரெடி பண்ணுறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே வந்து கீ மைசூர் பாக் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன நான் பண்ண போகிறேன்னு தெரியல. இது எல்லாமே என்கிட்ட வாங்குகிற கஸ்டமருக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்கறதுக்காய் தான் வந்து இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் வந்து நிறைய கிச்சன் ப்ராடக்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஒரு சில இடத்துல ஆர்டருமே வந்து கொடுத்துருந்தோம். நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், நான் நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை பற்றி வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கு என்ன காரணம்னா, நாங்கள் பேமெண்ட்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம், அங்கே வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வரத்துக்கு லேட் ஆகும். அப்புறம் ஒரு சில ரீசன் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு அமௌண்ட் கொடுத்துட்டு. அதனால எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. சரி, அதை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் அடுத்தது வேறு என்ன பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸ்வீட் ஐட்டம் வேறு நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்கலாம் செஞ்சின்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணி இதுதான் வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம். இது வந்து நம்மக்கிட்ட 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு தான் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுப்பேன்னு கிடையாதுங்க. நம்மக்கிட்ட நீங்கள் எவ்வளோக்கு என்ன வாங்கினாலுமே காம்ப்ளிமெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் வந்து என் கையில் செஞ்சு நான் வந்து கொரியரில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் அதுவும் தனியாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே பிஸ்மில்லான்னு சொல்லி நான் கீ மைசூர் பாக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்கறதுக்கு. இந்த விஷயம் நான் யாருக்கிட்டையுமே வந்து சொல்ல, அதாவது என்கிட்ட ஆர்டர் பண்ண கஸ்டமர் இன்றைக்கி புக்கிங் ஆகிருக்கும் இல்லையா, இன்றைக்கி ஒரு 100 பேர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 100 பேருக்குமே வந்து தெரியாது நான் வந்து இன்றைக்கி கீ மைசூர் பாக் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. நாளைக்கு வந்து
லட்டு இருக்கும் இல்லையா, கீ லட்டு, அது வந்து ரெடி பண்ணலான் இருக்கேன். ஒரு ஸ்வீட்டுமே வந்து பண்ணணும். ஒரு நாள் வந்து ப்ரௌனி கொடுக்கலாம், ஒரு நாள் வந்து பிஸ்கெட் கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம். டைம் இருக்கப்படி நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக எல்லாருக்குமே, ஒருத்தவங்களுக்கு கிடையாது, ரூ. 1000 2000 வாங்குறவங்களுக்குலாம் கிடையாது, எல்லாருக்குமே வந்து காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு ஸ்வீட் வந்து நான் சென்ட் பண்ணிவிடுவேன். இப்போ ஒரு 100% பேர் வந்து என்கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 80% பேர் வந்து என்னை நம்புவாங்க. ஒரு 20% பேருக்கு வந்து நானுன்னு தெரியாது, யாரோ மாதிரி இப்போ வந்து ஒருத்தவங்க பேரை யூஸ் பண்ணிவிட்டு நம்பர் கொடுத்து கொரியரே போடாமல் காசு ஏமாத்துறது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்கும் இல்லையா, நிறைய பிஸ்னஸில் நடந்திருக்கு. அந்தமாரி நினச்சி வந்து பயப்படுறீங்க, அந்த மாதிரி பயப்படவே வேணாம். நீங்கள் என்னோடய நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான், எல்லா வீடியோலையும் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு பொறுமையாக ஆர்டர் பண்ணுங்கள். ஒரு அவசரமும் இல்லை, இது ட்ரெஸ்ட்டு தான். உங்களுக்கு கொரியர் போட்டு உங்களுக்கு வரலன்னா எனக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நான் ஃபுல்லாக செக் பண்ணி எங்கே இருக்குது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆர்டர் பண்ணி மறுநாளே டெலிவரி ஆகிடும் சொல்லி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஆகாது. ஏன்னா நம்மகிட்ட ஸ்டாக் இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம். இது எல்லாமே வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணாத ஸ்வீட் ஐட்டம். இது வந்து ஒரு 5 டேஸ் ஒரு 6 டேஸ்க்குள்ளேயே வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நான் செஞ்சே வந்து கொரியர் போடுவேன். கொரியர் ஆஃபீஸ்லாம் லீவாக இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு கொரியரே வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த கீ மைசூர் பாக் ரெசிபி வந்து பார்த்தீங்க, நாளைக்கு லாங் வீடியோவில் வந்து லட்டு வந்து ரெடி பண்ணுவேன், அதையுமே ஷேர் பண்ணுவேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.